வறுமையின் பிடியில் சிக்கி தவித்த தாயின் கடைசி நொடிகளை பகிர்ந்து அமைச்சர் துரைமுருகன் கண்கலங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மின் கட்டணம் செலுத்துவதற்கு கூட பணம் இல்லாததால் நகைகளை அடகு வைக்க கொடுத்துவிட்டு தனது தாய் காதில் துடைப்பு குச்சியுடன் உயிரிழந்ததாக தெரிவித்தார். நான் என் வாழ்க்கையில ஏறு ஓட்டியிருக்கேன், பெரும்படிச்சிருக்கேன், அண்டை கழிச்சிருக்கேன், நாற்று நட்டுருக்கேன், நாற்று வளாமி இருக்கேன். கத்திரிக்காய் எல்லாம் போய் அறுத்து கொண்டாந்து வீட்டில் கொட்டி புழுத்ததெல்லாம் உள்ள தள்ளிட்டு மேலே பெரிய பெரிய காயை அப்படி குத்திட்டு அந்த தலை மேலே ஈர துணியை போட்டு இந்த தலை மேலே தூக்கின்னு கேள்வி கொப்பத்துக்கு 3 மைல் நடந்து அந்த காயை கொண்டு விற்றுருக்கேன். அந்த காய் விலையோ நாய் விலையோ விற்பான். அப்படி பட்ட துரைமுருகன் தான் நான் தவிர நான் பணக்காக இருக்காது. எங்கள் அம்மாவுக்கு எங்களுக்கு 3 பம்பு செட், 2 மாதத்துக்கு ஒரு தூரம் பில்லு வரும். ரொம்ப காஞ்சி போய் தண்ணி இல்லை, இல்லாத இது கூட தண்ணி கேட்டுருந்தான். 2 மாதத்துக்கு ஒரு தூரம் பில்லு வந்தா எங்கள் அம்மா ஒவ்வொரு நகையாக கழட்டி கொடுத்தாங்க. கடைசியில் நான் பச்சை பாசில் படிக்கிறேன். உங்கள் அம்மா சீரியஸ் லெட்டர் வருது, ஃபோன் வருது. ஓடி வந்து பார்த்தேன், எங்கள் அம்மா பணக்கார விட்டு பிறந்தவங்க, மேல்மாயில் மணியக்காரன்னா மிகப்பெரிய ஜமீன் மாதிரி தோன்றும். அவ்வளவு நகை போட்டிருந்த தாய் எல்லாத்தையும் இழந்து மூக்கில் காதில் எல்லாத்தையும் தொடப்பு குச்சியோடு செத்து போனான். அவளுக்கு பிறந்தவனா என்ன மாதிரி எந்த தாயும் கண்ணீர் வெடிக்கக்கூடாது அப்படின்றதால நான் இந்த உத்தரவு போடுறேன்னு சொன்னேன். அந்த உத்தரவு தான் இன்னைக்கு வரலையும் நீங்களாம் இலவச மின்சாரத்தை ஓட்டிக்கிட்டு